வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பாலாபடி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தமிழ் வருட பருப்புன்றதுனால சரி நம்ம திருத்தணி முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் நம்ம தமிழ் கடவுள் முருகரை தரிசனம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அங்கே ஓவராக கூட்டமாக இருந்தது. நைட்டே ஏன் லக்கு, நைட்லேருந்தே ஃபுல்லாக சாமி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. சரி ஃபஸ்ட்டு கோயிலை போய் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ட்ராவலிங்கில் வீடியோலாம் எடுக்கலான்னு பார்த்தேன், அது எடுக்க முடியல. ஸோ நைட்டுன்றதுனால சரி போய் கோவிலுக்குள்ளே போயிட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு. கோவிலுக்குள்ளே போனால் அவ்வளோ கூட்டம், எல்லாம் ஏகப்பட்ட கூட்டம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஃபுல்லாக மண்டபம் ரூம் ஃபுல்லாகிட்டு இருக்குது. எல்லாம் படுக்கூட இடம் இல்லாமல் இருந்தது. சரி நம்ம ஃபஸ்ட்டு கடவுளை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்த தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே சுற்றி வரலாம் அப்படின்ட்டு வந்தோம். அந்த கோயிலுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே பஜனைலாம் வச்சுருந்தாங்க. அந்த பஜனையில் பார்த்தீங்கன்னா சாங்கு பாடுறாங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. உட்காந்து மெய் செழிக்குது. அந்த பாட்டெல்லாம் எவ்வளோ பாட்டு, தெரியாத பாட்டெல்லாம் பாடுறாங்க. ஏன்னா அங்கே ஒருத்தர் மட்டும் பாடலை, எங்கேருந்தோ தனியாக சாமி பார்க்க வரவங்கலாம் அந்த பஜனையில் கலந்து பாடுறாங்க. இந்த மாதிரி நான் எப்போயுமே பார்த்ததில்ல. போவேன், நைட் ஸ்டே பண்ணுவேன், சாமி பார்ப்பேன், வந்துடுவேன். ஆனால் இந்த முறை ஒரு புதுசாக எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிது. நல்ல ஒரு இதுவாக இருந்தது. நல்லபடியாக சாமியும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நைட்டு சாமி அங்கே பார்த்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு நல்லா தூங்கி எழுந்து மறுபடியும் காலையில் சாமியை பார்த்துட்டு ட்ரெயின் எனக்கு ஒரு 8:30 9 மணிக்கு ட்ரெயின். சரி அதுக்குள்ளே இன்னொரு சாமியை பார்த்துடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் போய் சாமியை பார்த்துட்டு வந்தோடனே எனக்கு ட்ரெயினும் அதுக்கேற்ற மாதிரி கிடச்சிது. ட்ரெயினு கிடச்சி பிளான் பண்ணி தான் போகுது, கரெக்டாக இந்த டைமுக்கு போகணும் அப்படின்ட்டு வந்தோம். கரெக்டாக திருவள்ளூர் இறங்கிட்டேன். திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இது. திருவள்ளூரில் இறங்கி சரி வீட்டில் கால் பண்ணி நான் திருவள்ளூர் வந்துட்டேன், இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ எனக்கு நீ வீட்டுக்கு படைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி அசலைப்பாக்கு தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வீட்டில் வடிச்சிட்டு சாமிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் எங்கள் வீட்டுடைய பூஜை ரூமு. ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகர். நல்லா எங்கே ஒரு முருகர் கோவிலுக்கு போனாலும் சரிங்க, ஒரு சிலை வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ நான் அடிக்கடி செலவு வாங்கினா அது வீட்டில் இதாக இருக்காது, பூஜை ரூம் சின்னதாக இருக்கிறதுனால இருக்காதுன்றதுனால ஒரு 2ஓட நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா இதுதாங்க மருதமலையில் வாங்கினது அந்த முருகர் சிலை. இது மருதமலையில் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப இது பிடிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு திருத்தணியில் வாங்கினது. இது ஃபஸ்ட்டு சிலை இது தான். ஸோ எங்கள் வீடு இது தாங்க, சின்ன சிம்பிளான வீடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.